ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆவூர் பசுபதீஸ்வரர் திருக்கோவில் மாடக்கோயில். கோச்சங்கச் சோழனால் கட்டப்பட்ட 70 விதமான மாடக்கோயில்களில் இந்த ஆவூர் மாடக்கோவிலும் ஒன்று. அற்புதமான சிவஸ்தலம். பங்கஜவல்லி மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ பசுபதீஸ்வரர் என்று திருநாமம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும். சந்திரதீர்த்தம், அக்னி தீர்த்தம், காமதேனு தீர்த்தம், பிரம்மதீர்த்தம், பொய்கையாறு, இப்படி பல தீர்த்தங்கள் இந்த க்ஷேத்திரத்தில் உண்டு. பாடல் பெற்ற ஸ்தல வரிசையில் இது 84வது சிவஸ்தலம். வேதபாராயண சிரவணம் பண்ணலாம். ஸ்வாஹத்துப்ய ஸ்வாஹா சம்வத்சராஜ ஸ்வாஹா சர்வஸ்மை ஸ்வாஹா ஸ்வாஹா சோமாஜ ஸ்வாஹா ஸ்வாஹா சரஸ்வத்யை ஸ்வாஹா ஊஷ்ணே ஸ்வாஹா ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா மோதாய ஸ்வாஹா வாஜவே ஸ்வாஹா மித்ராய வருணாய ஸ்வாஹா சர்வஸ்மை ஸ்வாஹா स्वाहा अंतरिक्षाय स्वाहा दिवे स्वाहा सोमाय स्वाहा सूर्याय स्वाहा नमसे स्वाहा स्वाहा रत्रिये स्वाहा जवे स्वाहा साधवे स्वाहा सुक्षित्यै स्वाहा क्षुधे स्वाहा शितिम्ने लोगाय स्वाहा हिमाय स्वाहा शीताय स्वाहा तपाय स्वाहा रम्याय स्वाहा स्वर्गाय स्वाहा लोगाय स्वाहा सर्वस्मै स्वाहा देवानां कर्मणापसर्तस्य पथ्यासि वसुभिर्देवेभिर्देवतया गायत्रेण छन्दसायुरन्यवसन्तेन कर्तुना हविषादीक्षयामि रुद्रेभिर्देवेभिर्देवतया त्रैष्टुभेन छन्दसायुरग्निग्रीष्मेण कर्तुना हविषादीक्षयाम्यादित्येभिर्देवेभिर्देवतया जागतेन छन्दसायुरद्वदशाभिस्तत्तुना हविषादीक्षयामि देवतया नष्टुभेन छन्दसायुरग्नि सरदा कर्तुना हविषादी. பஞ்சபைரவ க்ஷேத்திரம் ஆவூர். ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. 5 பைரவர்கள் இந்த க்ஷேத்திரத்தில் காட்சி தரா. இந்த பைரவ மூர்த்தியை சுக்லபக்ஷத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமியில் பைரவர் பிரார்த்தனை பண்ணினோன்னா ஆபிஜாராதி பெரிய பெரிய கொடுவினைகள்லாம் தீர்ந்து போகும். கிருஷ்ணபக்ஷமாக இருந்தனா வியாதிலாம் போகும். ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பைரவ தரிசனம் இது பங்கஜவல்லியோடைய மூலஸ்தான தரிசனம். நம்ம அம்பாளை இங்கே தான் பார்க்கணும். இது மங்களாம்பிகையோடைய மூலஸ்தானம். இப்படி இந்த பசுபதீஸ்வரர் சுவாமி பேர். அஸ்வத்சநாதர் என்று இன்னொரு திருநாமம். அழகான கோவில். இங்கே இந்த சுவாமியை தரிசனம் பண்ணினா அவர் சொல்கிற பங்கஜமங்கை விரும்பும் பசுபதீஸ்வரம் அப்படிங்கிற கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து பட்டீஸ்வரம் பக்கத்தில் வந்தோன்னா இந்த சிவஸ்தலத்தை தரிசனம் பண்ணலாம். திருப்பணி ஆயின்றிருக்கு. கும்பாபிஷேகம் வரப்போகிறது. பல பேர் இந்த சுவாமியை பூஜை பண்ணியிருக்கா. சப்த மருத்துக்கள், தேவர்கள், திருமால், தசரதர் எல்லாரும் இந்த சுவாமியை பூஜை பண்ணியிருக்கா. மேலும் 2 அம்பாள், பங்கஜவல்லி, மங்களாம்பிகைன்னு. அவசியம் இந்த க்ஷேத்திரத்துக்கு சுவாமி தரிசனம் பண்ணி பெரிய பெரிய வியாதியெலாம் போக்குறார். இங்கே வாசலில் பிரம்ம தீர்த்தம்னு இருக்குது. இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா பெரிய குஷ்டரோகம் போன்ற மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சிவஸ்தலம். அவசியம் இந்த சுவாமியை தரிசிக்கணும்.
நீருடையார் நெடுமால் வணங்கு நிமிர்சடையார் நினைவார்தம் உள்ளம் கூருடையாருடை கோவணத்தார் குவலயம் ஏத்த இருந்த ஊராம் தாருடை வாழையற்கூலை மந்தி தருகணியுண்டு மிண்டு இட்டினத்தை பாரிடப் பாய்ந்து பயிலும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே அப்படிங்கிறது. இந்த நாக்கை படைத்தது இந்த பசுபதீஸ்வரரை பாடுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்கிற திருஞான சம்பந்தர். சீக்கிரம் கும்பாபிஷேகம் வரப்போகிறது. அவசியம் இந்த பசுபதீஸ்வரர் எல்லோரும் தரிசிக்கணும். அதுக்கான திருப்பணியெலாம் நடந்துட்டுருக்கு. பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இது 84வது சிவஸ்தலம். அவசியம் எல்லோரும் இந்த கும்பாபிஷேக சமயத்தில் தரிசிக்கணும். அதற்கான கைங்கரியத்தில் எல்லோரும் கலந்துக்கணும். பைரவரை பிரார்த்திப்போம், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு. சிவாச்சாரியர் பிச்சை குருக்கள்ங்கிறவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவள் பரம்பரையாக அவர் அப்பா தாத்தா என்று எல்லாருமே இந்த சுவாமிக்காக ஆட்பட்ட ஒரு சிவாச்சாரிய வம்சம். அவருடைய தரிசனம் அவசியம் எல்லோரும் இந்த இறைவனை சேவித்து சிவ பிரசாதத்தை ஸ்வீகரிக்கணும் பிரார்த்திக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.